ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே T20 சீரீஸ் 4th மேட்ச்க்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விஷன் 11 ஆப்பு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிடிஎஸ் வந்து ஃப்ரீ பண்ணி விட்ருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் வின் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 30% டிடிஎஸ் அமௌண்ட் வந்து எடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் பண்ணுற அமௌண்ட்டை அப்படியே எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்தாங்க. சூப்பரான ஒரு அப்டேட்டு. உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் வந்து கிடைக்கும். வின் பண்ணுற காசை அப்படியே நீங்கள் விட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து உங்களுக்கு வந்து ரீயூசபிளாக வந்து போனஸ் அமௌண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அதை நீங்கள் கான்டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ வின் பண்ணுறீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரெஃபர் கோடும் கொடுக்குறேன். இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். என்ட்ரி ஃபீஸும் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும். இந்த மேட்ச் வந்து ஹராரே பிச்சில் தான் நடக்க போகுது. முதல் 3 T20 மேட்ச் எங்கே நடந்ததோ அங்கே தான் இந்த மேட்ச்சும் நடக்க போகுது. இன்ஃபேக்ட் அந்த கிரவுண்டில் தான் 5 மேட்சஸுமே நடக்க போகுது. ஒரு டிஃப்ரெண்ட் பிச் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாமே மோஸ்ட்லி ஓரளவுக்கு பேட்டிங் ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்குது. பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்லைட் ஹெல்ப் இருக்க மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸ்பின்னர்ஸுக்கும் ஃபேஸர்ஸுக்கும் ஓரளவுக்கு ஈக்குவல் சப்போர்ட் தான் கிடச்சிருக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்த மேட்ச்சை வச்சு பார்க்கும் பொழுது. டீட்டெயில்டு பிச் அனாலிசிஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது கடைசியாக இங்கே நடந்த 3 மேட்ச்சுக்கான ரிசல்ட் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே சீரீஸ் தான். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே ஓரளவுக்கு ஹையஸ்ட் ஸ்கோரிங். 2 மேட்ச் இந்தியா வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் ஒரு லோ ஸ்கோரிங் கேமாக இருந்தது. அதை டிஃபெண்ட் பண்ணாங்க. 115 அப்படிங்கிறது ரொம்ப லோ ஸ்கோரிங் தான், லோ ஸ்கோர் தான். அதை வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கு அடுத்த 2 மேட்ச்சுமே கிட்டத்தட்ட 230, 180 அப்படிங்கிற மாதிரி இந்தியன் டீம் வந்து நல்லா அதிகமாகவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. 2 டீமோட ப்ராபல் பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்பொழுது பெருசாக எதுவும் சேஞ்சஸ் இருக்காது. இந்தியன் டீம் வந்து சீரீஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. 1 மேட்ச் வின் பண்ணிட்டாங்கன்னா சீரீஸ் வின் பண்ணிடலாம். ஸோ அதனால் வந்து அவங்க எந்த வித மாற்றமும் பண்ண மாட்டாங்க. சீரீஸை வின் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி 5வது மேட்ச்சுக்கு 1-2 சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். ஜிம்பாப்வே பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லா மேட்சும் ஒரு சில சேஞ்ச் பண்ணுறாங்க. பட் இந்த மேட்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் தோணுது. மோஸ்ட்லி வந்து நிறைய பிளேயர்ஸை ட்ரை பண்ணியாச்சு. ஸோ அதனால் வந்து எந்த வித மாற்றமும் இருக்காது அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்தியன் சைடை பொறுத்த வரைக்கும் அப்டேட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரிங்கு சிங்கை நிறைய மேலே ப்ரமோட் பண்ணுறாங்க பேட்டிங்கில். குறிப்பாக ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணும்பொழுது ஒரு டாப் 3 அல்லது 4 ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரிங்கு சிங்கை ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து மேலே அனுப்புகிறாங்க. ஸோ கிராண்ட் லீகில் உங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜிம்பாப்வே சைடை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரே மாதிரி தான். அவங்களோட பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய பிளேயர்ஸ், மிடில் ஆர்டர் பிளேயர்ஸு அப்பப்போ ஒரு சில மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. போன மேட்ச் டியான் மயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கு முந்தின மேட்ச் வந்து வெஸ்லி மாதேவர் அவர் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். ஸோ அந்த மாதிரி கிளேவ் மேண்டேட் அவரும் பார்த்திங்கன்னா ஒரு சில மேட்ச் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தார். ஸோ நிறைய கிராண்ட் லீக் டீம் போடும்பொழுது மிடில் ஆர்டர், லோவர் மிடில் ஆர்டர் பேட்டர்ஸை மல்டிபிள் டீமில் நீங்கள் 1-2 பிளேயர்ஸை மட்டும் ரொட்டேட் பண்ணுங்கள். கோர் டீம் மோஸ்ட்லி வந்து இந்தியன் பிளேயர்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. 7லேருந்து 8 பிளேயர் இந்தியன் டீம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரிமைனிங் 3 பிளேயர்ஸில் இந்த பிளேயர்ஸை வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணுங்கள். வெஸ்லி மாதேவர், அதுக்கப்புறம் டியான் மயர்ஸ், இன்ஃபேக்ட் ஜோனதன் கேம்பிள் கூட ஒரு நல்ல பிளேயர் தான். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா கிளிக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அண்ட் போன மேட்ச்சுக்கு கலீல் அகமது ஆட வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மேட்சும் அவர் தான் ஆடுவார் அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்குறேன். ஸ்மால் லீக்கான கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில் அபிசா சிக்கந்தர் ராசா ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா மேட்சுமே அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கு. 2வது மேட்ச் மட்டும் கொஞ்சம் சுமாராக ஆடி இருந்தார். மித்த எல்லா மேட்ச்லேயுமே ஓவர்ஸ் உறுதியாக 4 ஓவர் போட்டுறாரு மோஸ்ட்லி. அண்டு பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து ஒரு மாதிரி சேஃபர் பிக் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அபிஷேக் சர்மா, சிவம் துபே வந்துட்டதுனால ஓவர்ஸ் கொஞ்சம் கட் ஆகுது. ஸோ போன மேட்ச் பார்த்தீங்கன்னா 2 ஓவர் தான் போட்டிருந்தார். இன்னும் கூட கம்மியாக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 ஓவர் இல்லை ஓவரே போடாமல் கூட சிவம் துபே ஃபுல் ஓவர் போடுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் பேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அண்டு ஜெய்ஸ்வால் ஓப்பன் பண்ணுறதுனால அபிஷேக் சர்மா 1 டவுனில் வர்றாரு. 1 டவுனில் பெருசாக அவர் ஆடி அந்தளவுக்கு பழக்கப்பட்டது இல்லை. ஸோ அதில் அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வருமா அப்படிங்கிறதும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ருத்ராஜ் ஐக்வாட் கன்சிஸ்டண்ட்டாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவருமே ஒரு ஆர்டர் பேட்டிங் கீழே போயிருக்காரு. ஸோ ஸ்டில் வந்து இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் குறிப்பாக இந்த சீரீஸில் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்க 3 பேரும் சேஃபர் ஆப்ஷனாக இருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. கிராண்ட் லீக்கை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சுப்மன் கில் 2 பேருமே சூப்பரான ஒரு குவாலிட்டி பேட்டர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ குறிப்பாக சின்ன டீம்ஸ்க்கு எதிராக ஆடும் பொழுது ஓரளவுக்கு ரன்ஸ் கொஞ்சம் தேர்த்துறதுக்கு பார்ப்பாங்க. போன மேட்சே சுப்மன் கில்ல சொல்லியிருந்தோம் கேப்டன் வைஸ் கேப்டனில் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய பொசிஷன் கொஞ்சம் டேஞ்சராக தான் இருந்தது. அவர் மட்டும்தான் அந்த ஓப்பனிங்கில் பெர்ஃபார்ம் பண்ணலை முதல் 2 மேட்ச்சு. ஸோ போன மேட்ச் பெர்ஃபார்ம் பண்ணிட்டார். ஸோ ஹோப்ஃபுல்லி அது கண்டினியூ பண்ணுறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. ரவி பிஷ்ணோ இது மாதிரி போன மேட்ச் கொஞ்சம்
விக்கெட்ஸ் எதுவும் எடுக்கல. அதுக்கு முந்தின 2 மேட்ச் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு ஓரளவுக்கு இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் பிச்சில் இருந்து கொஞ்சம் அசிஸ்ட் கிடைக்குது. ஸோ விக்கெட்ஸ் கொஞ்சம் ரெகுலராக எடுக்கிறாரு. ஸோ அந்த வகையில் வந்து ரவி பிஷ்ணோயை ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் தாராளமாக கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸில். ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் கேட்டகரியில் ரிங்கு சிங் அண்ட் சிவம் தூபே ஏர்லி கொலாப்ஸ் அதாவது முதல் மேட்ச்சில் பார்த்த மாதிரி ஒரு மாதிரி பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ரிங்கு சிங் சிவம் துபேட்டில் இருந்தாலும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். குறிப்பாக சிவம் துபே ஓவர்ஸும் போடுறாரு, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ரிச்சர்ட் டிங்கராவா போன மேட்ச் ஆடினார், விக்கெட் எதுவும் பெருசாக எடுக்கலை. போன மேட்ச் கொடுத்த பர்ஃபார்மன்ஸோட ஒரு பெட்டர் பிளேயர் அப்படின்னு சொல்லுவேன். லெஃப்ட் ஹேம் சீமர் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்க்கு எப்பயுமே ஒரு பிரச்சனைகள் இருந்திருக்கு. ஸோ இவர் கொஞ்சம் டால் லெஃப்ட் ஹேம் சீமர், அந்த இன்கமிங் பால் அந்தளவுக்கு கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும். ஸோ அதனால் பெரிய அளவில் ட்ரபுள் பண்ணாது அப்படின்னு பார்த்தா கூட விக்கெட் டேக்கிங் பவுலர். ஸோ முசரப்பானி ட்ரை பண்ணுற இடத்துல நீங்கள் இங்கராவாக ஒரு சில டீமில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இவரும் விக்கெட் டேக்கிங் பவுலர் தான், பேட்டிங்லேயும் ஓரளவுக்கு டீசெண்டாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் இவரால். ஸோ அதனால் இவரையும் நீங்கள் உங்களுடைய டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு வழக்கம் போல் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய ஸ்மால் லீக் டீம் நான் எந்த டீமை போட்டு விளையாடுறனோ அந்த டீமை உங்களுக்கு நான் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணிடுவேன். டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி விகே டீம்ஸ்னு நீங்கள் டெலகிராமில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நம்ம சேனல் காட்டும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய டீமில் 10-1 அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கேன். இந்த சீரீஸில் மோஸ்ட்லி மேட்சஸ் நம்ம 10-1 தான் போயிருக்கோம். இதில் சேஃபர் ஆப்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் ரிங்கு சிங்குக்கு பதிலாக நீங்கள் பிரையன் பெனட்டையோ அல்லது முசரபானியோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுதான் பெரும்பாலான பேர் எடுத்திருப்பாங்க. ரிங்கு சிங் நம்ம அந்த முன்னாடி சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக அவரை உள்ளே எடுத்து வச்சுருக்கோம். கிளிக் ஆகலாம், இல்லை ஃப்ளாப்பும் ஆகலாம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கேப்டன் அபிஷேக் சர்மா, வைஸ் கேப்டன் சிக்கந்தர் ராசா அப்படின்னு கொடுத்துருங்க. கண்டிஷன் பார்த்துட்டு நம்ம மாற்றுறதா இருந்தாலும் தாராளமாக மாற்றிக்கலாம். ரவி பிஷ்ணோயெல்லாம் ஒரு ரிஸ்கி கேப்டன் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் என்னுடைய டீமே. இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா ஃபைனல் அப்டேட் உங்களுக்கு நான் டெலகிராம் சேனலில் தர்றேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.